அதிமுகவின் கட்சி அடிப்படை விதி 305 படி சசிகலா பொறுப்புக்கு வர முடியாது என்பதால் அதை தவிடு பொடியாக்கும் அதிரடி வேலைகள் துவங்கியுள்ளன. கடந்த 2011 டிசம்பரில் சசிகலா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். 2012 மார்ச்சில் மன்னிப்பு கடிதம் வழங்கிய பின் மீண்டும் சேர்க்கப்பட்டார். ஆனால் அவருக்கு உறுப்பினர் கார்டு வழங்கவில்லை. ஆரம்பகால உறுப்பினர் அட்டையின் அடிப்படையில் சசிகலா போட்டியிட்டால் அவரது உறுப்பினர் அட்டையின் நம்பகத்தன்மையை பரிசோதிக்க எதிர்ப்பாளர்கள் வழக்கு தொடர தயாராக உள்ளனர். தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெற கால அவகாசம் அளிக்கும் வகையில் தேர்தல் அட்டவணை வெளியிட வேண்டும். தேர்தல் நடைமுறையை கடைபிடிக்காமல் யாரையும் அனுமதிக்காமல் மிரட்டி சசிகலா ஒருவரை மட்டும் மனு தாக்கல் செய்ய வைத்தால் அத்தகைய நடவடிக்கையை அனுமதிக்க கூடாது என்று தேர்தல் கமிஷனிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் எதிர்ப்பாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் கட்சி விதி 43 படி அதிமுகவில் உள்ள அடிப்படை விதிகளில் எப்பொழுதும் யாராலும் எந்த மாற்றமும் கொண்டுவர முடியாது. கட்சி விதி 305 படி ஒரு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இவற்றை மீறி தங்களுக்கு சாதகமாக பொதுக்குழுவை மாற்றியமைத்து சசிகலா பொதுச் செயலாளரானால் அது சட்டவிரோத செயலாகும் என்றும் எதிர்ப்பாளர்கள் கூறியுள்ளனர்.